ஹே கைஸ் வணக்கம். வரலட்சுமி நோன்பு சீரிஸ் பார்ட் 3ல வரலட்சுமி நோன்புக்கு நம்ம கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கலசம் 2 விதமா ரெடி பண்ணலாம். ஒண்ணு தண்ணீர் நிரப்பு கலசமும் இல்லைன்னா பச்சரிசி நிரப்பி ஒரு கலசமும் ரெடி பண்ணலாம். இது உங்க உங்க வீட்டுல நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. இப்போ கலசம் ரெடி பண்றதுக்கு கலச செம்பு எதுலலாம் இருக்கலாம் அப்படின்னா பித்தளை, செம்பு, வெள்ளியிலான கலச செம்பு மட்டும்தான் வச்சு கலசம் ரெடி பண்ணணும். எவர் சில்வரை அவாய்ட் பண்ணிருங்க. எவர் சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அந்த கலச செம்புல என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். தண்ணீர் நிரப்பி நீங்க கலசம் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த நம்ம எடுத்திருக்க கலச செம்புல அரை பங்கு தண்ணீர் எடுத்துட்டு 1/4 பங்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை, ஏலக்காய், கிராம்பு, நாணயம், தங்கம், வெள்ளி காசு இருந்தாலும் போடலாம். இல்லைன்னா நம்மளால ₹1 ₹5 போட முடியும்னா அது மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், கலசப்பொடி, பூ, தீர்த்தம், காசி ராமேஸ்வர தீர்த்தம் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் கலசத்துல போட தேவையான பொருள். இப்ப நான் சொல்லி இருக்கிறதுல ஏதாவது 5 பொருள் எடுத்துக்கிட்டாலே போதும். 5 இல்லைன்னா 7 பொருள் எடுத்துக்கிட்டாலே போதும். இதெல்லாம் தான் பச்சரிசி கலசத்துக்கும் வரும். நான் சொன்னதுல ஏதாவது ஒரு 5 பொருள் மட்டும் எடுத்து பச்சரிசி கலசத்துக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய்க்கு நல்ல மஞ்சள் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். மா இலை, வெற்றிலை பாக்கு, காதல கருகுமணி இதெல்லாம் கலசத்துக்குள்ள போட வேண்டிய மெயினான பொருள். இப்படிதான் கலசம் ரெடி பண்ணணும். இந்த வீடியோல நான் கலசம் ரெடி பண்றத பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ